என்ன மேடம், உங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட வந்திருக்கேன், இந்த மாதிரி கேக்குறீங்க? அப்படியா சார்? உட்காருங்க சார். நீங்க உட்கார சொல்றீங்க, உங்க மேடம் என்ன சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. எனக்கு பசங்க இருக்காங்களாண்ணா? என் வைஃப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா மேடம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் பேச்சுலர் தான். எனக்கு பசங்களாம் இல்ல. வேற கல்யாணம் பண்ணிக்கலையா சார்? கவிதா, சாரி மேடம். மனசுல ஒருத்தங்களை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தங்க கூட வாழ முடியாதுல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் ஒய்ஃப் என்கிட்ட திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாருக்கு அட்மிஷன்? என் ஃப்ரெண்டோட பையனுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கணும். இந்த ஸ்கூலோட ரூல்ஸ், ஃபீஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் எங்க? நானும் கார்டியன் தான். நீங்க என்கிட்ட சொல்லலாம். கவிதா மேடம், டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நோ ப்ராப்ளம். யார் சொன்னா என்ன, விஷயம் தெரிஞ்சா போதும். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வாவா. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வாவா. காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை. அவ்வளவுதான் சார். என்ன அவ்வளவுதான்? நீங்க கேட்ட டீடைல் எல்லாமே சொல்லிட்டேன் சார். எப்ப சொன்னீங்க? இப்போதான் சார். இல்ல, நீங்க ஏதோ பாட்டு பாடுனீங்கன்னு நினைச்சேன். டீடைல்ஸா சொன்னீங்க? ஐயோ சாரி, நான் கவனிக்கல. எனக்காக இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். என்ன சார் இது? ப்ளீஸ் மேடம். ஏய், வெளியில போ. என்ன மேடம், நான் அட்மிஷனுக்கு தானே வந்தேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வெளியில போயிரு. என்னாச்சு என்னாச்சு மேடம்? இல்ல வித்யா. நிறுத்துடா. என் பேரை சொன்ன தொலைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவ சும்மா கோவமா பேசுவா. இந்த மாதிரி எல்லாம் இறங்கி வந்து பேசி என் மனச கலைச்சிடலான்னு நினைக்கிறியா? உன் முன்னாடி நிக்கிறது பழைய வித்யா இல்ல, நான் வேற. நான் தான் உன் ஃபேமிலி கிட்ட ஒரு தடவை, உன்கிட்ட ஒரு தடவைன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. அதையும் மீறி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உள்ள வரும்போதே வாட்ச்மேனை விட்டு உன்னை வெளியே தலை சொல்லிருப்ப. இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது கெட்டக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா நீ உனக்கு கொடுத்த மரியாதைய காப்பாத்துற மாதிரி தெரியல. என் கண்ணு முன்னாடி நிக்காத. கெட் அவுட். வெளியில போன்னு சொன்ன, புரியுதா இல்லையா? எல்லாரும் வெளியே போங்க. போங்க. கடவுளே, இன்னைக்கு வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு போயிடணும். வித்யா மேடத்துக்கிட்ட திட்டு வாங்க கூடாது. டிரைவர் அங்கிள், சொல்லு பாப்பா. குடிகாரங்களை திருத்துறதுக்கு இங்க ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க பாப்பா. எனக்கு உன்னிய பொடின்னு ஒரு டாக்டர் தெரியும். என் தம்பி சரியான குடிகாரனா இருந்தான். அவர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப சுத்தமா குடியே நிறுத்திட்டான். அப்படியா? சத்தியமா பாப்பா, நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்றேன்? டிரைவர் அங்கிள், இந்த போன்ல அன்னைக்கு ரோட்ல ஒரு அங்கிள் விழுந்து கிடந்தார்ல,
நாம கூட வீட்ல டிராப் பண்ணோமே. ஆமா பாப்பா. அவரோட நம்பர் இருக்கு. அவருக்கு அந்த கிளினிக்கோட லொகேஷனை அனுப்பி விடுங்க. சூப்பர் பாப்பா, நல்ல ஐடியா. எப்பேற்பட்ட குடிகாரனோ அவர்கிட்ட போனா குடிய விட்டுருவானுங்க. நம்மளால ஒருத்தர் திருந்தனாதான் இருக்கட்டுமே. கொடு. இந்தாங்க. சென்ட் பண்ணிட்டீங்களா? குடிக்கார பைய இப்ப தெளிவா இருப்பான் போல. உடனே ஓகேன்னு ரிப்ளை பண்றான் பாப்பா. ஏதோ நல்லது நடந்தா சரி. இந்தா. டிரைவர் அங்கிள். சொல்லு பாப்பா. நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். பக்கத்துல வந்துட்டோமே. வீட்டுக்கு வேணாம், அந்த கிளினிக்கு போங்க. பாப்பா, அவர் அங்க போறாரா இல்லையான்னு நமக்கு எப்படி அங்கிள் தெரியும்? ஒரு வேலை பண்ணா அது சரியா நடக்குதான்னு வாட்ச் பண்ணணும்ல. தினம் அம்மா கிட்ட திட்டு வாங்குறோம் பாப்பா. அதான் தினம் வாங்குறோமே, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கினா என்ன ஆக போகுது? வேணாம் பாப்பா, ப்ளீஸ். அங்கிள், உங்க தம்பிய தனியா அனுப்பி விட்டீங்களா இல்ல நீங்களே கூட்டிட்டு போனீங்களா? புரியுது, நான் அங்கேயே போயிடுறேன். குட் அங்கிள். தேங்க்ஸ். என்னைக்கு என் வேலை போக போகுதுன்னு தெரியல. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். பாப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். வேலை முடிஞ்ச உடனே வந்துருவேன். வலிக்குதா? குடிச்சிட்டு கண்ட இடத்துல விழுந்து கிடந்தா இப்படிதானே அடிபடும். இப்ப கஷ்டமா இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் நிலா. உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டனே, போன்ல பேசினேனே. நீங்க எதுக்கு அழுகுறீங்க? அழல.
தேங்க்ஸ். உள்ள போலாமா? இங்க டாக்டரை பார்க்கதான். டாக்டரா? சின்ன காயம்தான், மருந்து போட்ட சரியாயிடும். டாக்டர் கொடுக்கிற மருந்து மாதிரி ஆகாதுல. வாங்க. வாங்க. டாக்டர். எஸ், கம் இன். நீங்க தானே அது? வாங்க உட்காருங்க. வா. அப்படி உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். என்ன பாப்பா, உங்க அப்பாவை நீயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்க? அந்த அளவுக்கு இவர் உங்களை டார்ச்சர் பண்றாரா? குடிச்சிட்டு வந்து உங்க அம்மாவை அடிக்கிறாரா? என்னம்மா சிரிக்கிற? டாக்டர், இவர் என் அப்பா இல்ல, என் ஃப்ரெண்டு. குடிகாரன் தானே? சாரி, குடிகாரர் தானே? ஆமா டாக்டர். உன் வயசுக்கு இப்படி ஒரு குடிகார ஃப்ரெண்டா? ஆச்சரியமா இருக்கே. எப்படிமா? அத சரி பண்ணதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். நிலா, என்னம்மா இது? இவர் நல்ல டாக்டர் தான், பயப்படாதீங்க, சரி பண்ணிடுவாங்க. என்ன டாக்டர், என் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க? இவர் மூஞ்சிய பாருங்க, இவர் தானே பேஷண்ட். ஃபாரின் சரக்குல ஆரம்பிச்சு பட்ட சாராய வரைக்கும் அடிக்கிறவர்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க. ஹலோ, ஆன்னு வாயை திறக்க சொன்னங்க. இந்த பாப்பாவே பரவாயில்ல போல இருக்கே உங்களை விட. ஆன்னு வாயை திறங்க சார். நல்லா சொல்லுங்க சார். அம்மாடியோ, உள்ள இருக்க முக்கால்வாசி ஸ்பேர் பார்ட்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கே. பெட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்வ்ல பைக் ஓடும்ல, அந்த மாதிரி தான் உங்க உடம்பு ஓடிட்டு இருக்கு. அச்சச்சோ. உடனே ஒரு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போடலன்னு வையே, இந்த வண்டி மொத்தமா ஆஃப் ஆயிடும். அதுக்கு தான் டாக்டர் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். நல்ல மூலிகை பெட்ரோலா போட்டு விடுங்க. பாவம், இன்னும் ரொம்ப தூரம் போகணும்ல. போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி சார், இந்த ஃபைலை பாருங்க. இங்க பாருங்க சார். என்ன டாக்டர், சினிமாவுக்கு ஆடிஷன் எடுக்கிறீங்களா? என்னது ஆடிஷனா? இனிமேல் ஆண்டவனே நினைச்சாலும் இவங்களை வச்சு ஆடிஷன் எடுக்க முடியாதுப்பா. ஏன்னா இந்த ஆல்பத்துல இருக்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. அச்சச்சோ. எல்லாமே குடிதாமா. அதுக்கு தானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கோம். சார், முதல்ல நீங்க குடிக்க கூடாதுன்னு மனசளவுல முடிவு பண்ணுங்க. என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது டாக்டர், ஆனா முன்ன விட இப்ப கஷ்டம் அதிகமா இல்ல. ஏன்னா நான் குடிச்சதுக்கான காரணம் இப்ப என் பக்கத்துல வந்துருச்சு. திருந்த நிறைய சான்ஸ் இருக்கு, ஆனா அது எல்லாம் மீறி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனிவே, தேங்க்ஸ். என்ன பாப்பா, இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் வேஸ்டா? இல்ல டாக்டர், நான் புரிய வைக்கிறேன். தேங்க்ஸ், பை.
நான் எப்படி சொல்றது? உனக்கு புரியுமான்னு தெரியலையே. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் குடிகாரன் இல்ல பாப்பா. நான் நிலா. நிலா, உட்கார். நான் வேணும்லாம் குடிக்கல. என் பிரச்சனை அந்த மாதிரி. இப்ப அதுல இருந்து வெளியில வர வழி தெரியாம தான் நான் குடிக்கிறேன். முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லா அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து வெளியில வரத்துக்கு, அதை மறக்கிறதுக்கு, அப்புறம் அவள் நிறைய நினைக்கிறதுக்கும் இது தேவைப்படுது. லவ் ஃபெயிலியரா? லைஃப் ஃபெயிலியர். என்னாச்சு? யார் அவங்க? என் வைஃப். 10 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை. தப்பு என் மேலதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சரி, உன் அப்பாவோ அம்மாவோ இல்ல உன் அண்ணனோ தம்பியோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு காப்பாத்த சொல்லி உன் காலில் விழுந்து கெஞ்சினா நீ என்ன பண்ணுவ? காப்பாத்த நினைப்பல்ல? அதைத்தான் நான் பண்ணேன். ஆனாலும் அது தப்புதான். அவ என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டா. நான் அப்படி செஞ்சத அவளால ஏத்துக்க முடியல. என்னை விட்டு போயிட்டா. இத்தனை வருஷமா அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு கூட தெரியாமலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உடம்புல இருந்து உசுர பிச்சு எடுத்துட்டு போன மாதிரி ஒரு வலி. அந்த வலிக்கு எனக்கு கிடைச்ச மருந்து அதுதான். அவங்கள நீங்க திரும்ப பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்தேன். மன்னிச்சிட்டாங்களா? அவ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றா. என்னை விட்டு போகும்போது என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலோ அந்த கோவம் கொஞ்சமும் குறையாம அப்படியே திரும்ப வந்திருக்கா. இத்தனை நாள் அவ இல்லாத கஷ்டம், இப்போ அவ இருந்தும் கஷ்டம். எனக்கு ஒரு ஆறாத காயத்தை கொடுத்துட்டு அதுல கத்திய வச்சு அவளே திரும்ப குத்துற மாதிரி வலிக்குது நிலா. உனக்கு புரியுற மாதிரி சொல்ல சொன்னா நான் எனக்கு புரியுற மாதிரி புலம்புறேன். சாரி. எனக்கு புரியுது. அவங்க இருக்காங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உங்களை மன்னிச்சு உங்க கூட வாழணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க இருக்கணும்ல. குடிக்காம இருக்கலாமே. நான் பண்ணது தப்பா நிலா? தப்புதான். அவங்க ரொம்ப நேர்மையா இருந்திருப்பாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா. அத மீறி நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஆமா. ஆனா அது என் சூழ்நிலை. புரியுது. ஆனாலும் அது தப்பு தானே? ஆமா. நானும் அவளும் அவ்வளோ லவ் பண்ணோம். ஒத்த உசுரா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு பிரச்சனைக்காக மன்னிச்சிருக்கலாம். மனுஷங்கனா தப்பு பண்ணுவாங்க தானே. தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கவே முடியாதுன்னா யாரும் யார் கூடவும் சேர்ந்து வாழவே முடியாதுல. குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. குடிய விடுங்க, எல்லாமே சரியாயிடும். சரி. குடிக்காரங்க எல்லாருமே இப்படிதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 4 நாள் அமைதியா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப குடிப்பாங்களாம். இல்ல, இனி நான் குடிக்க மாட்டேன். நான் சொன்னதை கேட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. சரி, வச்சுக்கோ. பீம் பாய். நல்லா இருக்கு. அம்மா, ஏன் அந்த பேரு? எனக்கு
சோட்டா பீம் பிடிக்கும். ஆனா நீங்க சோட்டா இல்லையே, அதான் பீம் பாய். நீங்க அப்படிதான் இருக்கீங்க. கைய மடக்கி காட்டுங்க. ஓ, நல்லா கல்லு மாதிரி இருக்கு. இதை விட நல்லா இருக்கும். குடிச்சு கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. இந்த பாரு. அதான் இனிமே குடிக்க மாட்டீங்களா பீம் பாய்? ம், சரி, டைம் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க, நான் வரட்டா? சரி. பாய் நிலா. நிலா, ம், எனக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ண? தெரியல. நானும் பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனா போக முடியல. ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆச்சு. அதான் ஹெல்ப் பண்ணேன். பாய் பீம் பாய். பாய்.